அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு செய்தது என்ன என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் ஸ்டாலின், அண்டப்புழுகு ஆகாச புழுகு என்பது போல இது மோடி புழுகு என கடும் விமர்சித்துள்ளார். பொள்ளாச்சியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் 560 கோடி ரூபாய் திட்டப்பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 490 கோடியில் புதிய திட்டப்பணிகள் அடிக்கல் நாட்டினார். 1273 கோடியில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் 4 மாவட்டங்களுக்கு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மத்திய அரசின் திட்டங்களை தடுப்பதாக பிரதமர் மோடி கூறும் கட்டுக்கதைகளை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று கூறினார். எந்த திட்டத்தை தடுத்தோம் என்பதை பிரதமர் மோடி சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தீர்கள் என்ற பட்டியல் போட்டு பிரதமர் மோடியிடம் கேட்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். நாட்டு மக்களுக்கு எதையுமே செய்யாத மோடி பிரதமரின் உத்தரவாதம் என பக்கம் பக்கமாக விளம்பரம் செய்கிறார் என்று ஸ்டாலின் விமர்சித்தார். மக்களின் பொய்யும் கட்டுக்கதைகளும் மக்களிடம் ஈடுபடாது என்று அவர் தெரிவித்தார். ஒன்றிய அரசோட ஒத்துழைப்பு இல்லாத போதே இத்தனை சாதனைகளை திட்டங்களை நம்மால கொடுக்க முடியுதுன்னா, நமக்கு உதவி செய்கிற ஒன்றிய அரசு அங்க அமைஞ்சா இன்னும் 10 மடங்கு சாதனைகளை இந்த திமுக செய்யும். அதுக்கான நேரம் நெருங்கி வருது. பிரதமர் அவர்களே, நீங்க கொடுத்த படைய உத்தரவாதமான ஒவ்வொருத்தருக்கு 15 லட்சம் ரூபாயோட இன்றைய கதி என்ன? இளைஞர்களுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் தந்தீங்களே, அந்த கதி என்ன? அதை சொல்லுங்க பிரதமர் அவர்களே. அது கூட வேண்டாம். அடுத்த வாரம் ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டுக்கு வர்றதாக செய்தி வந்திருக்கு. வரப்போறாரு. தமிழ்நாட்டுக்கு செஞ்சு தந்திருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்களை பட்டியல் போடுங்க. என்ன சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் கேட்கணும். பிரதமர் சொல்றாரு, அவங்க கொண்டு வர திட்டங்களை நாம போய் தடுக்கிறோமா? நீங்க ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க, அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இது மோடி புழுகு. அவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தா நாம தடுக்கிறதுக்கு? எந்த திட்டத்துக்கு நாம தடையா இருந்தோம்னு சொல்லுவாரா? நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைய 2014 அறிவிச்சிங்க. அப்ப யார் தமிழ்நாட்டு முதலமைச்சர்? மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவர் தடுத்தாரா? இல்லையே. அடுத்து உங்களுடைய நண்பர்கள் OPS, EPS அவங்க தடுத்தாங்களா? இல்லையே. 2021 நாங்க ஆட்சிக்கு வந்தோம், நாங்க தடுத்தோமா? இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் தான் தடுத்தாங்களா? இல்லையே. உங்களை யாரும் தடுக்கல. ஆட்சியில் இருந்த 10 வருஷமா தமிழ்நாட்டை திரும்பி பார்க்காம தேர்தலுக்கு 10 நாள் வந்து போய் சொன்னா தமிழ்நாட்டு மக்களான நாங்கள் என்ன ஏமாளிகளா? நாங்களெல்லாம் இழிச்சவாயங்களா? பொய்யும் வாட்ஸ்அப் கதைகளும் தான் பாஜகவோட உயிர் மூச்சு. இனி இந்த பொய்களும் கட்டுக்கதைகளும் மக்களிடம் எடுபடாது. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மேற்கு மண்டலத்திற்கு அதிமுக ஆட்சியில் எதுவும் செய்யவில்லை என்று தெரிவித்தார். பெற்றோரை பதபதைக்க வைத்த பொள்ளாச்சி சம்பவம் அதிமுக ஆட்சியில்தான் அரங்கேறியது என்று கூறிய அவர், அதிமுகவும் பாஜகவும் மக்களை ஏமாற்ற பிரித்து இருப்பது போல் நடிக்கின்றன என தெரிவித்தார். அனைத்து மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஆட்சியா கழக ஆட்சி செயல்பட்டு வருது. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அவங்களால இப்படி பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா? மேற்கு மண்டலத்தை தங்களோட கோட்டைன்னு சொல்லிக்கிட்டாங்களே, வாக்களிச்ச மக்களுக்கு அதிமுக ஆட்சி ஏதாவது நன்மை செஞ்சுதான்? இத்தனைக்கு மேற்கு மண்டலத்தை சார்ந்த அமைச்சர்கள் அதிமுக ஆட்சியில அதிகாரத்தில் இருந்தாங்க. அவங்க இந்த மேற்கு மண்டலத்துக்கு செஞ்சது என்ன? மகள்களை பெற்ற அத்தனை பெற்றோரையும் பதற வைத்தது இந்த பொள்ளாச்சி சம்பவம். மறந்துட முடியுமா? பெண்களை மிரட்டி ஆபாச படம் எடுத்து தைரியமா அதிமுக ஆட்சியில வளம் வந்தாங்க. புகார் கொடுத்தவங்களை மிரட்டினாங்க. திமுக மகளிர் சார்பில் தான் போராட்டம் நடத்தினாங்க. பிறகு நடவடிக்கை எடுப்போம்னு ஒரு நாடகம் போட்டாங்க. ஆனா சாட்சிகள் மிரட்டப்படக்கூடிய வேடிக்கையை பார்த்தாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணோட அடையாளம் தெரியக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில அந்த பெண்ணோட பெயரையும் முகவரையும் வெளிப்படையாக அறிவிச்ச அக்கறையற்ற ஆட்சி தான் பழனிசாமியின் ஆட்சி. அந்த வழக்கு சிபிஐ விசாரிச்சு இப்போ நீதிமன்றத்தில் இருக்கு.
முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவோட கொடநாடு பங்களாவில் தற்கொலை சம்பவம் நடந்துச்சு இல்லையா? அமைதி வழியில ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடினவங்க மேல தாக்குதல் நடத்தினது யாருடைய ஆட்சியில? பெண் போலீஸ் எஸ்பிக்கே பாதுகாப்பு இல்லாத வகையில ஆட்சி நடத்தினது யாரு? தூத்துக்குடியில 11 பேர் துப்பாக்கியால சுட்டு கொன்னது யாருடைய ஆட்சியில? கஞ்சா குட்கா மாமூல் பட்டியல்ல அமைச்சரும் டிஜிபியுமே இருந்தாங்களே, அது யாருடைய ஆட்சியில? அந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்ய விடாம தடுத்த கூட்டணி தான் இன்றைக்கு உத்தமர் வேஷம் போடுறாங்க. இந்த கூட்டணி மறுபடியும் மக்களை ஏமாத்த பிரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டிராமா நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு நலனுக்கும் தமிழர்களுடைய நலனுக்கும் எதிரான அதிமுக பாஜக கள்ள கூட்டணி ஒரு பக்கம்னா, தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டை வளமாக்க தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க இன்னொரு பக்கம் ஜனநாயக சக்திகளும் திமுகவும் ஒற்றுமையாக நிற்கிறோம்.